ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்டெத்தஸ்கோப் இஸ் அவர் ட்ரீம். நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1 இன் கிளாஸ் 12 இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி நீட் கிளாஸ் 12 சாப்டர் 2 சொல்யூஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 வேணும்னா போன வீடியோவில் சாப்டர் 1 நம்ம போட்டிருக்கோம். அது வேணும்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஓகே, இப்போ சாப்டர் 2க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னா, ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 2 ஆர் மோர் தென் 2 காம்போனன்ட்ஸ். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன நம்மளுக்கு தெரியணும். ஹோமோஜீனியஸ் மிக்சர்னால் இப்போ ஒரு சொல்யூட் சால்வெண்ட்டில் கம்ப்ளீட்லி மிக்ஸ்டு அப்படின்னா அதை நம்ம ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது பாருங்கள், 2 மேஜர் காம்போனன்ட்ஸ் இன் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூட், இன்னொன்று சால்வெண்ட். சொல்யூட் 1 ஆர் மோர் சொல்யூட் இருக்கலாம், பட் சால்வெண்ட் ஒன்லி 1 சால்வெண்ட் மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ். ஓகேங்களா? இப்போது சொல்யூட் 1 சால்வெண்ட் 1 ரெண்டுமே 1 இருந்தது அப்படின்னா அதோட டோட்டல் 2 இருக்கும். இதை பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்யூட் 2 சால்வெண்ட் 1 இருந்ததுன்னா டோட்டலாக 3 இருக்கும். இதை டர்னரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்யூட் 3 சால்வெண்ட் 1 அப்படின்னு இருந்ததுன்னா இது 4 இருக்கும் டோட்டலாக. இதை குவாட்டர்னரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ சொல்யூட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரியாக்டிவ் பார்ட். சொல்யூட் தான் ரியாக்டிவ் பார்ட். இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலான்னா, ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம், அது சால்வெண்ட். இதில் சுகர் அப்படின்ற ஒரு சுகர்ன்றது ஒரு சொல்யூட் பார்ட்டிக்கல் இல்லையா, அதை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த வாட்டர் எப்படி இருக்கும், சுகர் வாட்டராக இருக்கும். அது ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். அப்போ அதுதான் ரியாக்டிவ் பார்ட். ஓகேங்களா? அந்த சொல்யூட் அதில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகுது. ஸோ சொல்யூட் இஸ் அ ரியாக்டிவ் பார்ட். அதே மாதிரி சால்வெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட்ஸ் த மீடியம் ஃபார் த ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இப்போது அந்த சுகர் வாட்டர் ரெடி ஆகுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வாட்டர்ன்ற மீடியம் இருக்கிறப்ப தான் அது ரெடி ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த ரியாக்ஷன் நடக்கிற மீடியமை தான் என்னன்னு சொல்கிறோன்னா சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் அ சொல்யூஷன். அதை தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். எதை சொல்லுவோம்? த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் அ சொல்யூஷன். எவ்வளோ அமௌண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்றத வச்சு தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் என்னன்றதை நம்ம. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்னா என்னன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை கூட கொஸ்டினில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ மொலாரிட்டின்னா என்னென்னு பார்க்கலாம். மொலாரிட்டி அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பெர் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். இதை தான் நம்ம மொலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை கொஞ்சம் ஃபார்முலாஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டட் சம்ஸ் எல்லாம் கூட நிறையா வரும். ஓகேங்களா? இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மொலாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே கொஸ்டினில் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா 3 மொலாரிட்டியோட சிம்பிள் பார்த்துக்கோங்க, கேபிட்டல் எம். மொலாரிட்டி அப்படின்னா கேபிட்டல் எம். 3 கேபிட்டல் எம் NaOH சொல்யூஷன் அப்படின்றதுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா 3 moles of NaOH is dissolved in 1 liter அப்படின்றது இதோட மீனிங். ஓகேங்களா? இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கேட்டாங்கன்னா அதுக்கு இதுதான் மீனிங். இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் பின்னாடி எல்லாமே ஃபாலோ ஆகும். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது என்னென்னா மொலாலிட்டி. மொலாலிட்டியோட சிம்பிள் என்னென்னா ஸ்மால் எம். இதை நம்ம எப்படி மீன் பண்ணுவோன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. 3 small m NaOH சொல்யூஷன் அப்படின்றத எதை டினோட் பண்ணுதுன்னா 3 moles ஆஃப் NaOH இன் 1 kg. இதை தான் டினோட் பண்ணுது.
ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இதுதான் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க அடுத்து போகலாம். நெக்ஸ்ட்டு மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். இதுக்கான ஃபார்முலா பார்க்க போகிறோம். மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். இதில் வந்து மாஸ் வந்து கிராமில் இருக்கும், வால்யூம் வந்து எம்எல்ல இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த யூனிட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு வால்யூம் வந்துட்டு லிட்டரில் இருக்கும், மாஸ் வந்து கேஜியில் இருக்கும். தென் மாஸ் வால்யூம் பர்சன்டேஜில் வால்யூம் வந்துட்டு எம்எல்ல இருக்கும், மாஸின் ஜியில் இருக்கும், கிராமில் இருக்கும். அதாவது அங்கே கிலோகிராமில் இருக்கும், இங்கே கிராமில் இருக்கும். ஓகேங்களா? மாஸ் ஆஃப் சொல்யூட் present in 100 ml of solution. மாஸ் ஆஃப் சொல்யூட் present in 100 ml of solution தான் மாஸ் வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். mass by volume percentage is equal to mass of solute in gram divided by volume of solution in ml into 100. இதான் இதுக்கான ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. தென் மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் 10% m by m aqueous NaOH solution is dissolved in 10 gram NaOH சொல்யூஷன் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னு பாருங்கள். 10 கிராம் ஆஃப் NaOH இன் 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன். ஓகேங்களா? 100ன்றது பர்சன்டேஜ். ஸோ 100 கிராம் ஆஃப் சொல்யூஷனில் 10 கிராம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்துட்டு இதுக்கான மீனிங். நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, 3m NaOH solution 3 moles of NaOH in 1 liter அதை பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஓகேங்களா? தென் இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். இதுலேயும் யூனிட் பார்த்துக்கோங்க, ரெண்டுக்குமே கிராம் தான் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ். அதுக்கு அதே மாதிரி தான் மாஸ் பை மாஸ்க்கு பார்த்தா அதே மாதிரி தான் 10% V by V aqueous NaOH சொல்யூஷன்றது எதை மீன் பண்ணுதுன்னா 10 ml of NaOH in 100 ml of solution அப்படின்றத மீன் பண்ணுது. வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சொல்யூட் ml டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ml இன்ட்டு 100. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ்லாம் இந்த ஃபார்முலாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த எல்லா ஃபார்முலாஸும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ். இதுலேருந்து சம்ஸ் எல்லாம் கூட நிறையா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷனை பற்றி பார்க்கலாம். மோல் ஃப்ராக்ஷனில் இப்போ இது ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு A + B, ஏவும் பியும் இருக்குது அப்படின்னா இதோட மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா N ஆஃப் A டிவைடட் பை NA + NB. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏன்னா இதுதான் அதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நீட்ஸில் வந்துட்டு ஃபார்முலா ரிலேட்டடாக தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஃபார்முலாஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன். பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ppm அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான இதை பாருங்கள், இதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் பெர் 10⁶ கிராம் ஆஃப் சொல்யூஷன். 10⁶ கிராம் ஆஃப் சொல்யூஷனில் நம்பர் ஆஃப் கிராம்ஸ், சொல்யூட்டோட கிராம்ஸ் என்ன அப்படின்றது தான், அதை பற்றி பண்ணுறது தான் ppm. ஓகேங்களா? ppm இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் இன் கிராம் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன் கிராம் இன்ட்டு 10⁻⁶. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா தான். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் ஃபார்மேட் பாருங்கள். 3 ppm ஆஃப் NaOH சொல்யூஷன்றது எதை மீன் பண்ணுதுன்னு
3 கிராம் ஆஃப் சொல்யூட் இன் 10⁶ கிராம் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்றத தான் மீன் பண்ணுது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்க வேண்டியது மெயினாக என்னென்னா, இப்போது பார்ட்ஸ் பெர் மில்லியன்னா ppm, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மொலாரிட்டி அப்படின்னா கேபிட்டல் எம், மொலாலிட்டி அப்படின்னா ஸ்மால் எம். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை வச்சு தான் நீங்கள் கொஸ்டினில் சில நேரம் மொலாலிட்டின்னு மென்ஷன் பண்ணலாட்டின்னு கூட உங்களுக்கு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது அப்போ தான் தெரியும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா வேப்பர் ப்ரெஷர். இப்போ வேப்பர் ப்ரெஷர் பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் வந்துட்டு ஃபுல் க்ளோஸ்டு, ஓகேங்களா? இந்த கண்டெய்னர் வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கண்டெய்னரில் உள்ளேயும் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, இங்கேயும் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, சர்ஃபேஸ்லேயும் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இப்போது இந்த உள்ள சர்ஃபேஸில் இல்லாமல் இன்சைட் த லிக்விட் இருக்க பார்ட்டிக்கல் வந்துட்டு ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? உள்ளே இருக்கிற பார்ட்டிக்கல் ஸ்டேபிளாக இருக்கும், லெஸ் எனர்ஜி இருக்கும். ஏன்னா இப்போ இந்த பார்ட்டிக்கல் உள்ளே இருக்கிறப்போ இதுக்கு வந்துட்டு எல்லா பக்கமும் எல்லா டைரக்ஷன்லேயுமே அது வந்துட்டு எனர்ஜியை பாஸ் பண்ணிகிட்ருக்கும். ஸோ இது லெஸ் எனர்ஜியாக இருக்கும். அந்த பார்ட்டிக்கல் சென்டரில் இருக்குது இல்லைங்களா, அந்த பார்ட்டிக்கல் லெஸ் எனர்ஜியாக இருக்கும், பட் ஸ்டேபிளாக இருக்கும் இது. அதுவே இதுதான் இப்போ சர்ஃபேஸ் அப்படின்னா, இங்கே இருக்குல்ல, இங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்குல்ல, இந்த பார்ட்டிக்கல் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். பிகாஸ் இந்த பக்கம் இந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் டவுன்வர்ட்ஸில் இருக்கிறது மட்டும்தான் அது எனர்ஜி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அனதர் ஒன் சைட் வந்துட்டு அப்படியே அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக அது இப்படி ரொட்டேட் ஆகி சுற்றிட்டுருக்கும். ஸோ இது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும், பட் அதுதான் வந்துட்டு ஹை எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா சேச்சுரேஷன் பாயிண்ட். சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துட்டு என்னன்னு பார்க்கலாம். ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கோயிங் அவுட் அண்ட் கெட்டிங் இன்சைட். இப்போது இது இருக்குது இல்லைங்களா, இப்போ இதில் இந்த கண்டெய்னர் இருக்குது இல்லைங்களா, இந்த கண்டெய்னர் வந்து ஈக்குவல் அமௌண்ட் வெளியேயும் போயிட்டு அதுவே ஈக்குவல் அமௌண்ட் உள்ளேயும் வருது இல்லை, இந்த மாதிரி வரது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். வேப்பர் ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டெம்பரேச்சர் அண்ட் நேச்சர் ஆஃப் லிக்விட்ஸ். வேப்பர் ப்ரெஷர் எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு நீங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெம்பரேச்சர் அண்ட் நேச்சர் ஆஃப் லிப்பிட்ஸ். அந்த லிப்பிட்ஸோட நேச்சர் என்ன, அது ஒரு ஆயிலி நேச்சரா, அது வந்துட்டு வாட்டரி நேச்சரா, அதை பொறுத்து இருக்கும். அண்ட் டெம்பரேச்சர், அது வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் வந்துட்டு அதனால் தாங்க முடியும், அதை பொறுத்து வந்துட்டு வேப்பர் ப்ரெஷர் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மட்டும்தான் வேப்பர் ப்ரெஷர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன்ஸில் இருக்க வேப்பர் ப்ரெஷரை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் 1, கேஸ் 2 அப்படின்ட்டு கேஸ் ஏ அண்ட் கேஸ் பி அப்படின்ட்டு ரெண்டாக இருக்குது. இப்போ அதில் ஃபஸ்ட்டு கேஸ் ஏ பற்றி பார்க்கலாம். கேஸ் ஏல பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்குது. க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்குது. க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்கிறப்போ அதில் வந்துட்டு ஒரே ஒரு ஏ மட்டும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏ சொல்யூஷன் மட்டும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்றப்போ அங்கே PA0 இஸ் த பியூர் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஏ. அப்போ ப்ரெஷர் வந்துட்டு அங்கே என்ன இருக்கும், PA0 வந்துட்டு பியூர் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஏ, அது வந்துட்டு பியூராக இருக்கும் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். நெக்ஸ்ட்டு தென் இன்னொரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் பி மட்டும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது சரியாக தெரியல, PB0 இஸ் த பியூர் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பி. இங்கே பார்த்தீங்கன்னா PB0 இஸ் த பியூர் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பி. ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கப்போ அங்கே இருக்க வேப்பர் ப்ரெஷரும் பியூர் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தட் ஒன் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? எனி காம்பவுண்ட் இப்போ வந்துட்டு வொலட்டைல் அப்படின்றதுக்கு இங்கே வந்துட்டு ஏ அண்ட் பி ஆர் வொலட்டைல் அப்படின்றது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, எனி காம்போனன்ட் ஃபார்ம் வேப்பர். ஒரு காம்போனண்ட் இருக்குது அப்படின்னா அதனால வேப்பர் ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோன்னா வொலட்டைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இப்போ இங்கே ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் பாருங்கள். இங்கே டார்க் லைன்ஸில் இருக்கிறதெல்லாம் பி, லைட் லைன்ஸில் இருக்கிறதெல்லாம் ஏ. இங்கே ஏ அண்ட் பி ரெண்டுமே சேர்ந்து சொல்யூஷன் ரெண்டுமே சேர்ந்து இங்கே ப்ரெசண்ட் ஆயிருக்கு. இங்கே pressure of A is not is equal to pressure of PA not. PB is also not is equal to PB not. பிகாஸ் வந்துட்டு ரெண்டும் கம்பைன் ஆகிருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ இங்கே பிடி அதாவது ப்ரெஷர் டோட்டல் வந்து எதையும் சொல்லுவோம்னா பிஏ நாட் ப்ளஸ் பிபி நாட்டை வந்துட்டு ப்ரெஷர் டோட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே நம்மளுக்கு சம்ஸில் யூஸ் ஆகும். தென் பார்க்குறது என்னென்னா ரவுலட்ஸ் லா ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ரவுலட்ஸ் லா ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வந்துட்டு அதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் எனி காம்போனண்ட் is proportional to the mole fraction of that component in the liquid solution. ஒரு liquid solutionல partial pressure of any component வந்து proportional to the mole fraction. இதுதான் வந்துட்டு இதோட டெஃபினிஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்குது. அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பியும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பிஏ வந்துட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ, பிபி வந்துட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி. தென் இஃப் XA is greater than XB, then PA is greater than PB. இப்போது XA இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்க அந்த நம்பர் வந்து கூடுது அப்படின்னா ப்ரெஷரும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போது இதை வச்சு நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகிறப்ப இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டும் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோசிஷனல் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அப்போ PA இஸ் டைரக்ட்லி ப்ரொபோசிஷனல் டு XA. ஓகேங்களா? XAக்கு நம்மளுக்கு தெரியும் NA டிவைடட் பை NA ப்ளஸ் NB அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ PAவும் அப்போ எதாவது இருக்கும், அது எதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ PA இஸ் ஈக்குவல் டு XA அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அப்போ அது கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்துட்டு இங்கே PA நாட். அதே மாதிரி இங்கே ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் PB நாட். இப்போ இதை வச்சு நம்ம P டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா PA ப்ளஸ் PB. பிஏவோட வேல்யூவும் பிபியோட வேல்யூவும் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் நம்மளுக்கு இங்கே இன்னொன்று என்ன தெரியும், XAவோட வேல்யூ என்னென்னு தெரியும், XBயோட வேல்யூ என்னென்னு தெரியும். ஸோ நம்ம அதையும் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு பிடியோட ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க. பிடியோட ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த பிடியோட ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம இதை வச்சும் நிறைய ஃபார்முலாஸ் டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். இது எப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. இதை வச்சு நிறைய சம்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். அது வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஓகே. இன் கேஸ் ஆஃப் கேஸஸ் டால்டன் லா இப்போ வந்துட்டு சொல்யூஷன்ஸில் நம்ம லிக்விடுக்கு வந்துட்டு இந்த லா பார்த்துட்ருக்கோம். இதுவே ஒரு வேளை கேஸஸாக இருந்ததுன்னா டால்டன் லா யூஸ் பண்ணியிருப்போம். டால்டனுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றக்காக ஒய்ஏன்னு எடுத்துக்கிறோம். ஒய்ஏ வந்து என்னென்னு எடுத்துக்கிறோன்னா மோல் ஃப்ராக்ஷன் இன் வேப்பர் ஸ்டேட், ஒய்பியை வந்துட்டு மோல் ஃப்ராக்ஷன் இன் வேப்பர் ஸ்டேட் ஆஃப் ஏ ஆஃப் பி அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஒய்ஏவை மோல் ஃப்ராக்ஷன் இன் வேப்பர் ஸ்டேட் ஆஃப் ஏ, ஒய்பிஏ மோல் ஃப்ராக்ஷன் இன் வேப்பர் ஸ்டேட் ஆஃப் பி அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். Using Dalton's law, PA is equal to YAPT, PB is equal to YBPT அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மெத்தடில் டால்டன்ஸ் லாவில் போடுறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது ரவுலட்ஸ் லா கிடைச்சது வந்து என்னென்னா PA is equal to PA not XA இங்கே கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இங்கே நம்மளுக்கு பிஏவோட வேல்யூ வந்து 2 இருக்குது, பிபியோட வேல்யூ 2 இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு கன்க்ளூஷன்ஸ். ஓகே, நம்ம பார்த்தது வந்துட்டு கேஸ் ஏ. இப்போ நம்ம கேஸ் பியை பற்றி பார்க்கலாம். நான் volatile solute P naught B is equal to 0. Volatile solvent PA naught is not equal to 0. ஓகேங்களா? கேஸ் பியோட கண்டிஷன் பாருங்கள். நான் volatile solute
பிபி. சொல்யூட் வந்துட்டு நான் வாலட்டைல். வாலட்டைல்னாலே நான் உங்களுக்கு ஏற்கனவே மீனிங் சொல்லியிருக்கேன். என்னதுன்னா எனிதிங் தட் ப்ரொடியூஸ் வேப்பர் இஸ் கால்டு வாலட்டைல். ஓகேங்களா. சொல்யூட் வந்துட்டு நான் வாலட்டைல். ஸோ பிபி பி நாட் பி இஸ் ஈக்குவல் டு 0. volatile solvent வந்துட்டு volatile, so P not A is not equal to 0. இதை நீங்கள் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் பாருங்கள், இது வந்துட்டு this is not a container, this is a graph for this case. Okay, then we go to understand the graph detailed. பாருங்கள், இங்கே வந்துட்டு XA இருக்குது. XA வந்துட்டு இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இங்கே 0 அண்ட் இங்கே 1 இருக்குது. அதுவே XB வந்துட்டு இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இங்கே 0 அண்ட் இங்கே வந்துட்டு 1 இருக்குது. ஸோ இது வந்துட்டு P0A, இது வந்துட்டு P0B. P0A வந்துட்டு if A is more volatile then P0A is more than P0B. P0Bயை விட P0A வந்துட்டு பெருசாக இருக்குது. பிகாஸ் A வந்துட்டு மோர் வாலட்டைல் அப்படின்றதுனால. ஓகேங்களா. ஏன்னா A தான் வந்துட்டு சால்வெண்ட். ஸோ தட் இஸ் மோர் வாலட்டைல். ஸோ திஸ் இஸ் பிக்கர் தென் திஸ். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இந்த லைன் வந்துட்டு இந்த லைன் வந்துட்டு PA. இதை வந்துட்டு PA இஸ் ஈக்குவல் டு PA நாட் XA அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த லைன் வந்து PBயை வந்துட்டு P0B இன்ட்டு XB அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு டோட்டல் வந்துட்டு அப்போ நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கிது? P total is equal to PA ப்ளஸ் PB அப்படின்னு கிடைக்கிது. ஓகேங்களா. இந்த இதை நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகேங்களா. தென் இங்கே வந்துட்டு சால்வெண்ட் A அப்படின்னு நம்ம ஒன்று, இப்போ சால்வெண்ட் A எடுத்துக்கோம். சால்வெண்ட் A வந்துட்டு வந்து சால்வெண்ட் அப்படின்னு இங்கே இருக்குது. ஓகே, சால்வெண்ட் A வந்து நம்ம இப்போ எடுத்தாச்சு. ஆட் நான் வாலட்டைல் சொல்யூட் B. இதில் வந்துட்டு நான் வாலட்டைல் சொல்யூட் Bயை வந்துட்டு ஆட் பண்ணுறோம். A ப்ரொவைட் சம் வேப்பர். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் A வந்துட்டு சம் வேப்பரை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா. இப்போ இது வந்துட்டு என்னென்னா volatile solvent A, இதில் வந்துட்டு நான் volatile solute B ஆட் பண்ணியிருக்கப்போ A வந்துட்டு சம் வேப்பர் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா. இப்போ P டேஷ் அதில் ஃபார்ம் ஆகிற அந்த புது ப்ரெஷரை P டேஷ்னு எடுத்துக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு P0A XA ப்ளஸ் P0B XB அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. P0Bன்றது வந்துட்டு எதோடதுன்னு பாருங்கள், நான் வாலட்டைல் சொல்யூட்டோடது. அது வந்துட்டு ஈக்குவல் டு 0. பிகாஸ் அது நான் வாலட்டைலாக இருக்கிறதுனால அங்கே ப்ரெஷர் வந்துட்டு கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா. பிகாஸ் தே டு நாட் எக்ஸிஸ்ட் எனி வேப்பர். ஸோ ப்ரெஷர் வந்துட்டு அங்கே 0. அப்போ P டேஷ் இஸ் ஈக்குவல் டு P0A XA அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா P0A வந்துட்டு லெஸ் greater than P dash. ஓகேங்களா. P0A வந்துட்டு greater than P dash. P dash விட P0A வந்துட்டு பெருசு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னால் என்னென்னு பார்க்கலாம். P0A மைனஸ் P டேஷை தான் நம்ம லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இப்போ இங்கே P டேஷில் வந்துட்டு நம்ம P டேஷோட வேல்யூ வந்துட்டு என்னென்னு இங்கே இருக்க பாருங்கள். P டேஷோட வேல்யூ P0A XAன்ட்டு இதை வந்துட்டு இந்த P டேஷில் வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். தென் P0A வந்துட்டு இதுலேருந்து காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ 1 மைனஸ் XA நம்மளுக்கு கிடைக்கும். XA ப்ளஸ் XB இஸ் ஈக்குவல் டு 1. A ப்ளஸ் XB இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ நம்மளுக்கு அப்போ தெரியும் P0A இன்ட்டு 1 மைனஸ் XAன்றதை நம்ம இங்கே XB அப்படின்னு சப்மிட் பண்ணலாம். ஸோ டெல்பியோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? P0A இன்ட்டு XB அப்படின்னு கிடச்சிருக்கு. XBன்றது என்னென்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B இன் லிக்விட் ஃபேஸை தான் XBன்னு சொல்கிறோம். மோல் ஃப்ராக்ஷன் Bயோட மோல் ஃப்ராக்ஷனை தான் சொல்கிறோம். ஸோ del P is equal to P0A. XBயை வந்துட்டு NB by NA plus NB அப்படின்னு எழுதலாம். A வந்துட்டு சால்வெண்ட், B வந்துட்டு நான் வாலட்டைல் சொல்யூட். அங்கே இருக்கு இல்லையா, அதை இங்கேயோ திரும்ப எழுதியிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா டெல் பி வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்ட்டு. டெல் பி வந்துட்டு நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் நான் வாலடைல் சொல்யூட். சால்வெண்ட்டோட நேச்சர் என்ன, அது ஆயிலி நேச்சரா வாட்டரி நேச்சரா, அதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அமௌண்ட் ஆஃப் நான் வாலடைல் சொல்யூட், அந்த நான் வாலடைல் சொல்யூட் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க அதையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது டெல் பி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். Colligative properties does not depend nature. Colligative properties nature depend பண்ணி இருக்காது. Lowering of vapor pressure show colligative property with respect to solute. Lowering of vapor pressure வந்துட்டு colligative property வந்து நம்மளுக்கு கொடுக்கும் with respect to solute ரெஸ்பெக்ட் பண்ணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு del P is equal to P naught A NB by NA plus NB. இது வந்து del P ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இது வந்து டிபெண்ட் ஒன்லி ஆன் மோல்ஸு. இது வந்து மோல்ஸை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் வந்துட்டு del P by P naught A வந்துட்டு இருக்குது. del P by P naught A அப்படின்றது என்னன்னா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் வந்துட்டு del P by P naught A. இதை வந்து ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னும் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். இது டிபெண்ட்ஸ் ஆஃப் நேச்சரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அது இங்கேயே பார்த்தோம். இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்துட்டு டிஃபைன் பண்ணி இருக்கும். lowering of vapor pressure is the colligative property with respect to solute. சொல்யூட்டை வந்துட்டு மீன் பண்ணியும் இருக்குது. எவ்வளோ சொல்யூட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோமோ அதுக்கு பொறுத்தும் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். தென் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஹென்ரிஸ் லா. ஹென்ரிஸ் லா வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் லா. இது வந்துட்டு போர்டு எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பாருங்கள். P is directly proportional to solubility of gas in liquid. P வந்துட்டு directly proportional to solubility of gas in liquid அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு இன்னொன்று மாதிரி எப்படி சொல்கிறாங்கன்னா P is directly proportional to X solute அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த proportionality constant at constant pressure KH increases, then solubility decreases. Quantitatively, the effect of pressure or the solubility of gas. KH does not depends on pressure. KH வந்துட்டு ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர், நேச்சர் ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட்ஸ், இதெல்லாம் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ solubility வந்து டிக்ரீஸ் ஆகும். இங்கே இருக்க அதே தான், சாரி செகண்ட் டைம் எழுதியிருக்கேன். தென் அடுத்து வாங்க. இப்போது a gas with greater A value van der Waals constant is more liquefiable and more soluble, less Henry's law constant. ஓகேங்களா? A வேல்யூ வந்துட்டு கிரேட்டராக இருந்ததுன்னா அந்த கேஸ் வந்துட்டு மோர் லிக்விபிளாக இருக்கும் அண்ட் மோர் சொல்யூபிளாக இருக்கும். லோ ஹென்ரிஸ் லா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? டெம்பரேச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். இப்போ இந்த ஃபார்முலா வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் வச்சு இருக்கிற ஃபார்முலா P + A / V bar square into V bar minus B is equal to RT. ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. A is increases, gas liquefaction increases, gas soluble is also increases. P is directly proportional to X. So constant பார்த்தோன்னா P is equal to KHX. P is வந்து constant. P is கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா KH வந்து டிக்ரீஸ் ஆகும், X வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஐடியல் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் வந்துட்டு ரவுலட்ஸ் லாவை ஃபாலோ பண்ணி வருது. நோ ரியல் சொல்யூஷன் இஸ் ஐடியல். ஐடியல் சொல்யூஷனில் ரியல் சொல்யூஷன் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ரியல் சொல்யூஷன் அட் வெரி ஹை டைல்யூஷன் கேன் பிஹேவ் ஐடியலி. பட் ரியல் சொல்யூஷன் வந்துட்டு ரொம்ப ஹை டைல்யூஷனில் இருந்ததுன்னா அது ஐடியல் மாதிரி பிஹேவ் பண்ணும். இப்போது இங்கே பாருங்கள்,
A bond A plus B bond B is directly is equal to 2A bond B அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அது கிடைக்கிற வேல்யூவும் எக்ஸாக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஐடியல். ஓகேங்களா? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இது வந்து டூன்றது வந்துட்டு அந்த நம்பர் தான் மீன் பண்ணுது, மற்றபடி வந்துட்டு அந்த சொல்யூஷன் வந்துட்டு ஐடியலாக தான் இருக்குது. Force of attraction in reactants is equal to the force of attraction in products. Force attraction நான் இப்போ சொன்னேன்ல அதே தான், ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸ்லேயும் இருக்கிற ஃபோர்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? டோட்டல் சேஞ்சிங் எனர்ஜி டெல் ஹெச் மிக்ஸ் வந்துட்டு 0. இதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஐடியல் சொல்யூஷனில் டோட்டல் சேஞ்சிங் எனர்ஜி டெல் ஹெச் மிக்ஸ் வந்துட்டு 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா? A bond A is equal to B bond B is equal to A bond B. ஓகேங்களா? இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இதுவும் ஈக்குவல். ஓகேங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் A bond A இப்போ வந்துட்டு அது எக்ஸ்ன்னு எடுத்தோம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை வால்யூம் அந்த மாதிரி எடுத்தோன்னா வால்யூம் வந்துட்டு ஈக்குவல் தான். ஸோ அதை பார்க்குறப்போ டோட்டல் சேஞ்சிங் எனர்ஜி டெல் ஹெச் மிக்ஸ் பாரி டோட்டல் சேஞ்சிங் வால்யூம் டெல் வி மிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. Then we are going to see about the entropy factor. Entropy factor is a measure. It is a measure of randomness. Randomness measure பண்ணுறது தான் entropy factor. A bond A plus B bond B is directly it gives A bond B. ஓகேங்களா? இப்போ இதில் வந்துட்டு டெல் எஸ் வந்துட்டு greater than பாசிட்டிவாக இருக்கும். டெல் எஸ்ன்றது மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஐடியல் சொல்யூஷன் வந்து என்னென்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? டை எத்தில் ஈத்தர் ப்ளஸ் டைமெத்தில் ஈத்தர், பென்சீன் ப்ளஸ் டொல்யூன், என் ஹெக்சேன் ப்ளஸ் என் ஹெப்டேன், இதெல்லாம் எக்ஸாம்பிள். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. டீவியேஷன் ஃப்ரம் ரவுலட்ஸ் லா. ரவுலட்ஸ் லாவில் இருக்க டீவியேஷனை பாருங்கள். பாசிட்டிவ் டீவியேஷன், நெகட்டிவ் டீவியேஷன், 2 டீவியேஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் டீவியேஷனை பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் டீவியேஷனில் பாருங்கள், A bond A plus the B bond B is gives A bond B. ஓகேங்களா? அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. A bond A plus B bond B gives 2A bond B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A bond A is equal to B bond B. ஆனால் வந்துட்டு A bond Bயை விட இது ரெண்டும் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. A bond B தான் இருக்கிறதுலே ஸ்மாலர், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பிடியோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு தெரியும். பி டோட்டல் வந்துட்டு PA ப்ளஸ் PBன்னு தெரியும். P' வந்துட்டு கிரேட்டர் தென் பிடின்னு நம்மளுக்கு தெரியும். இதுதான் இங்கே இருக்குது. சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் டு யூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெல் ஹெச் மிக்ஸ் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது. டெல் வியும் அப்போ பாசிட்டிவாக தான் இருக்கும், டெல் எஸ்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், அசிட்டோன் ப்ளஸ் ஹெக்சேன், ஆர்பான் OH ப்ளஸ் சைக்ளோஹெக்சேன்ஸ், H2O ப்ளஸ் ஆர்பான் OH. ஓகேங்களா? இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் டீவியேஷன். தென் நெகட்டிவ் டீவியேஷன் பாருங்கள், A bond A plus B bond B gives 2A bond B. A bond A is equal to B bond B. இது வந்துட்டு A bond B தான் இதில் கிரேட்டராக இருக்குது. ஸோ தட்ஸ் வை வி கால் நெகட்டிவ் டீவியேஷன். இதில் பார்த்திங்கன்னா P' இது வந்துட்டு லெஸ் தென் PT. ஓகேங்களா? நெகட்டிவ் டிவியேஷனில் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பாசிட்டிவ் டிவியேஷனில் இதுவும் ஆப்போசிட்டாக இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. எது பாசிட்டிவ் டிவியேஷன் எது நெகட்டிவ் டிவியேஷன் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுருக்கணும். டெல் ஹெச் மிக்ஸும் நெகட்டிவாக தான் இருக்கும். நெகட்டிவ் டிவியேஷனில் டெல் வியும் நெகட்டிவாக தான் இருக்கும். பட் டெல் எஸ் மட்டும் பாசிட்டிவாக தான் இருக்கும். Because del S is positive in both positive and negative deviation. Okay, then we are going to see if any volatile strong electrolytes is dissolved in H2O, it shows negative deviation. Volatile strong electrolytes வந்துட்டு any dissolved in H2O வந்துட்டு it shows negative deviation. அது நெகட்டிவ் டிவியேஷனை தான் நம்மளுக்கு கொடுக்கும்.
தென் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HNO3 + H2O, தென் HCl + H2O. ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க, CH3 டபுள் பாண்ட் O, CH3 + CHCl3. ஓகேங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ், பாசிட்டிவ் டிவியேஷன் நெகட்டிவ் டிவியேஷன் கூட எக்ஸாம்பிள். அப்புறம் வந்துட்டு இந்த ΔH மிக்ஸ் வந்துட்டு எங்கெங்கே பாசிட்டிவ் எங்கெங்கே நெகட்டிவ், ΔS அப்புறம் ΔV இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கிராஃப் ஆஃப் மோல் ஃப்ராக்ஷன் விசஸ் வேப்பர் ப்ரெஷர். ஓகேங்களா, மோல் ஃப்ராக்ஷனும் விசஸ் வேப்பர் ப்ரெஷரையும் பற்றி பார்க்கலாம். ஃபார் பாசிட்டிவ் டிவியேஷன் இந்த கிராஃப் வந்துட்டு நான் ஏற்கனவே இதை பற்றி டீட்டெயிலில் சொல்லியிருக்கேன் முன்னாடியேவும். இதில் வந்துட்டு அதில் இருந்து ஏற்கனவே நார்மல் வேல்யூவிலேருந்து அப்வர்டில் இருந்ததுன்னா அதை வந்துட்டு பாசிட்டிவ்னு சொல்கிறோம். நார்மல் வேல்யூலேருந்து லோவரில் இருந்ததுன்னா அதை நெகட்டிவ்னு சொல்கிறோம். இங்கே A இஸ் மோர் வாலட்டைல், இங்கேயும் A இஸ் மோர் வாலட்டைல். ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க தரவா. தென் எலவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்டில் இருக்க எலவேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க பாருங்கள். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பட் ப்ரெஷர் வந்துட்டு ப்ரெஷர் 1 அண்ட் ப்ரெஷர் 2ன்னு ரெண்டாக இருக்குது. ப்ரெஷர் 1 வந்துட்டு எதோடதுன்னா பியூர் சால்வெண்ட் ஏவோடது, அது வந்து ப்ரெஷர் 1ன்னும் சொல்யூஷன் A + B அந்த ரெண்டு கம்பைனடு சொல்யூஷன் இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு இந்த 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 லைனாகவும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு நார்மல் ஃபார்முலா வந்துட்டு என்னன்னு தெரியும், PV = nRT. இங்கே இதில் வந்துட்டு P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. ஓகேங்களா, அதுவும் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இங்கே பாருங்கள், இந்த க்ளோஸ்டு கண்டெய்னரில் பியூர் A இருக்குது, P0A. தென் க்ளோஸ்டு கண்டெய்னரில் A + B நான் வாலட்டைல் சொல்யூஷன் இருக்குது. இது வந்து PT, டோட்டலை வந்துட்டு PTன்னு சொல்கிறோம். P0A வந்துட்டு கிரேட்டர் தென் PT, பிகாஸ் வந்துட்டு இதில் பியும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால இதை விட வந்துட்டு P0Aன்ற அந்த பியூர் ப்ரெஷர் வந்துட்டு கிரேட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில், மெயினாக கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில். பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா, வேப்பர் ப்ரெஷர் இன்சைட் த கண்டெய்னர் இஸ் ஈக்குவல் டு அவுட் சைட். வேப்பர் ப்ரெஷர் இன்சைட் த கண்டெய்னர்லேயும் அவுட் சைட் த கண்டெய்னர்லேயும் சேமாக இருக்கிறது பாய்லிங் பாயிண்ட். P1 இஸ் கிரேட்டர் தென் P2. P2ஓட P1 வந்துட்டு கிரேட்டர்னு சொல்கிறாங்க. அது அட் த சேம் டைம் P0A இஸ் கிரேட்டர் தென் PT. ஓகேங்களா, இதுதான் இது மென்ஷன் பண்ணுது. ஸோ அதே தான் ரிப்பீட் ஆகுது இங்கேயும் பார்த்துக்கோங்க. P atom is equal to 1. ஸோ T அதே இதுலேயே நம்ம TBயை போட்டு பார்த்தோன்னாலும் சேம், டெம்பரேச்சர் வச்சு பார்த்தாலும் சேம் தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ΔTBயை வந்துட்டு நம்ம ஃபைனல் மைனஸ் இனிஷியல் மாதிரி எடுப்போம். ஸோ TB - T0B α m அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ΔTB = KB வந்துட்டு KB வந்து கான்ஸ்டன்ட். ஸோ KBM. KB வந்து இங்கே பாருங்கள், மோலார் எலவேஷன் கான்ஸ்டன்ட், எபுலோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோலார் எலவேஷன் கான்ஸ்டன்ட், எபுலோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், இது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க கேபியோட இது என்னன்ட்டு. தென் இங்கே பாருங்கள், KbH2O வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.52 kg mol -1. KB வந்துட்டு H2ஓவில் எப்படி இருக்குன்னு இது இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. தென் we are going to see about elevation in boiling point. பாய்லிங் பாயிண்டில் எலவேஷன் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதான் பார்த்தோம். இப்போ அதை பற்றின அதையே வந்துட்டு வேர்ட்ஸாக எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பாய்லிங் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் ஹோல் லிக்விட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் அ given pure liquid is constant only when external pressure is constant. பாய்லிங் வந்துட்டு ஹோல் லிக்விட்லேயுமே நடக்கும். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் கிவன் பியூர் லிக்விட் இஸ் கான்ஸ்டன்ட். பாய்லிங் பாயிண்ட் வந்துட்டு அந்த கொடுத்துருக்க லிக்விடில் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னா when எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப தான்
சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ தான் பியூர் லிக்விட் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஹோல் லிக்விட் இஸ் கம்ப்ளீட்லி கன்வெர்டட் டு வேப்பர். எலவேஷன் பாயிலிங் பாயிண்டில் ஹோல் லிக்விடுமே கம்ப்ளீட்லி கன்வெர்டட் டு வேப்பர் ஸ்டேட்க்கு கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆயிரும். The temperature remains constant under a constant external pressure. கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்கிறப்ப டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இப்போ டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், எலவேஷன் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம். இப்போ டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். When a non-volatile solute is added to a pure solvent, freezing point decreases. volatile இல்லாமல் non-volatile solute பியூர் சால்வெண்ட்டில் நம்ம ஆட் பண்ணுறப்போ அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து டிக்ரீசஸாக தான் இருக்கும். திஸ் இஸ் கால்டு டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சால்ட் வந்து நான் வாலடைல் சொல்யூட், இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. T0Fன்றது நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சொல்யூட். TF வந்துட்டு ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன். அப்போ T0F is greater than TF. So del TF is equal to T0F minus TF alpha m. ஓகேங்களா? இப்போது அந்த இது அப்படி இங்கே பாருங்கள். del TF is equal to KFM. KFன்றது கான்ஸ்டன்ட்டு. என்ன கான்ஸ்டன்ட்டுன்னு பாருங்கள், மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் ஆர் க்ரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ KF H2ஓட வேல்யூ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1.86 kkh mole minus 1. 1.86 kkh mole minus 1. இந்த வேல்யூவும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த வேல்யூவும் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்மில் போடுறதுக்கு நிறையாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் we are going to see about osmotic pressure. osmotic pressure அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். when membrane is permeable to solvent particle but impermeable to solute particles, they are called semi permeable membrane. ஒரு மெம்ப்ரேன் இருக்குது, இது வந்து சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு பெர்மியபிளாகவும் இம்பெர்மியபிள் டு சொல்யூட் பார்ட்டிகல்ஸ். அந்த மெம்ப்ரேன் வந்துட்டு ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் சால்வெண்ட்ஸ் டு நாட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்யூட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன் அப்படின்னு சொல்கிறோம். சால்வெண்ட் கேன் பாஸ் த்ரூ பட் சொல்யூட் கேனாட், இதை தான் வந்துட்டு செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்ளைங் சம் ப்ரெஷர். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்குது பாருங்கள். இந்த க்ளோஸ்டு கண்டெய்னரில் இந்த பக்கம் பியூர் லிக்விட் A இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்துட்டு சொல்யூஷன் A + B இருக்குது. இப்போது இந்த பியூர் லிக்விட் A வந்துட்டு இங்கேருந்து இந்த செமி பெர்மியபிள் மெம்ப்ரேனை கடந்து இந்த பக்கம் போகும். பட் இந்த சொல்யூஷன் வந்துட்டு இந்த பக்கம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஓகேங்களா? இந்த நடுவில் இருக்க மெம்ப்ரேனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது ஒரு ப்ரெஷரை வந்துட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ளைங் சம் ப்ரெஷர் இட் கேன் ரிடியூஸ் த மூமெண்ட் ஆஃப் P. இந்த P மூமெண்ட்டை வந்துட்டு இது வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடும். இங்கே வந்துட்டு ஒரு அளவுக்கு ப்ரெஷர் நம்மளுக்கு கொடுக்குறப்போ இதுக்கு ஈக்குவலான ப்ரெஷரு ட்ரான்ஸ்ஃபரிங்கை இதனால் கரெக்டாக பண்ண முடியாமல் இந்த செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன் மூலியமாக இந்த பக்கம் வராமல் அப்படியே அது ஸ்டக் ஆயிடுது. ஓகேங்களா? இதை தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. இஃப் PT increases then osmotic pressure then solution is moved to pure liquid. PT வந்து இன்க்ரீஸாக இருந்தது அப்படின்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் தென் சொல்யூஷன் இஸ் மூவ் டு பியூர் லிக்விடுக்கு வந்துட்டு மூவ் ஆகும். PT வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போக 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 இது வந்துட்டு கண்டிப்பாக இந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இதோட நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். சொல்யூஷன்லேருந்து பியூர் லிக்விடுக்கு போகிறதுக்கு பேர் வந்துட்டு ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இப்போது PV is equal to nRT நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். P வந்துட்டு இந்த பக்கம் வந்ததுன்னு N/VRT. N/Vயை வந்துட்டு Cன்னு எழுதலாம். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு CRT. இந்த பையை தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க.
தென் ஆஸ்மாசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. சாப்டரோட லாஸ்ட் டாபிக் ஆஸ்மாசிஸ் அப்படின்னா என்னென்னா மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் த்ரூ த செமி பெர்மியபிள் மெம்பரேன். நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கண்டெய்னர்னால் இங்கே வந்துட்டு ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் இருக்குது. ஓகேங்களா. A movement of solvent molecules through semi permeable membrane from the pure solvent side to the solution sides from less concentration to more concentration. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பியூர். ஓகேங்களா. பியூர் சொல்யூட் இருக்கா, பியூர் சால்வெண்ட் இருக்குது. இங்கே வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்னென்ன இருக்குது, A+B அப்படின்ற சொல்யூஷன் இருக்குது. இப்போ இங்கேருந்து இந்த பக்கம் போகிற அந்த ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா, செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா ஆஸ்மோசிஸ். ஓகேங்களா. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, ஆஸ்மோசிஸ். இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கணும். Then a concentration solution containing non-volatile solute will have greater osmotic pressure. non-volatile solute இருக்கிறது தான் எப்போயுமே great osmotic pressure இருக்கும். இங்கே தான் non-volatile solvent இருக்குது. ஓகேங்களா. இந்த பீல தான் non-volatile solvent இருக்குது. ஸோ these have greater osmotic pressure. எப்போயுமே வந்துட்டு நான் வாலட்டைலில் தான் கிரேட்டர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்துட்டு இருக்கும். சாரி நான் வாலட்டைல் சொல்யூட்டில் அதை மெயின் நல்லா பார்த்துக்கோங்க. நான் வாலட்டைல் சொல்யூட் வில் ஹேவ் கிரேட்டர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பட் லோவர் வேப்பர் ப்ரெஷரும் அங்கே தான் லோவராக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. Two solutions have same osmotic pressure. ரெண்டு சொல்யூஷன் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் இருக்கிறத வந்துட்டு ஐசோட்ரானிக் சொல்யூஷன்னு சொல்கிறோம். இதோட நம்ம இந்த சாப்டரை கம்ப்ளீட். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதோட சொல்யூஷன் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ரிலேட்டட் சம்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சம்ஸோட வீடியோ போடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இனி அடுத்தும் நம்மளோட சீரீஸ் வந்து கண்டினியூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.